மதிப்புக்குரிய எடப்பாடி அவர்களே, சட்டசபையில் இன்றைக்கி இவ்வளோ மனமுருக பேசுகிறீங்கள, இவ்வளோ மனநொந்து மனமுருக பேசுகிறீங்கள. புதுசாக வந்த ஒரு கட்சி வேட்பாளர் நிப்பாட்டுறது எவ்வளோ கஷ்டம்னு தெரியும். 234 233 நிப்பாட்டி 34வது உங்கள் தொகுதியில் அந்த வேட்பாளர் என்ன ஆனாலும் கூட தெரியாது. அப்போ புதுசாக வந்த கட்சியோட மனவேதனை எவ்வளோ பெருசாக இருந்திருக்கும். நீங்கள் முதலமைச்சர் ஆனீங்க, உங்களுக்கு அந்த பதவி கொடுத்தாங்களே, அவங்களுக்கு ஒரு துரோகம் பண்ணீங்கல்ல, அப்போ அவங்களுக்கு எவ்வளோ மனவேதனை இருந்திருக்கும். விஜய் ஜெயிச்சதுக்கப்புறம் தன்னோட பிரதான எதிரி திமுகன்னு சொல்லிட்டு அந்த திமுக தலைவரை போய் பார்த்தார், எதிரி அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் உங்களை பார்க்கவே இல்லை. எந்த ஒரு மனிதனும் எதிரியை கூட மன்னிச்சு ஏற்றுக்குவான், ஆனால் துரோகியை என்றைக்கும் ஒரு தலைவனும் ஏற்க மாட்டான், ஒரு சாதாரண மனிதனும் ஏற்க மாட்டான். ஆனால் சட்டசபையில் உட்காந்துக்கிட்டு மாண்புமிகு முதல்வர் அவர்களே, கட்சிக்குள்ளே சிறு சிறு சலப்பு வரும். திரு எடப்பாடி அவர்களே, இப்பையும் கெட்டு போகவில்லை. அதிமுக நீங்கள் உருவாக்குனது இல்லை. உங்களுக்கு மேலே நிறைய பேர் இருக்காங்க, ஒத்து போங்க, அந்த கட்சி நல்லா இருக்கும். இல்லை நான் பிடிவாதம் தான் பிடிப்பேனா, எம்ஜிஆர் அம்மா உங்களால் அழித்ததாக வரலாற்றில் எழுதப்படும். ஏடிஎம்கே குடும்பம் அதோட நல்லது எடுத்துக்களுக்கு நல்லா தெரியும். இனியாவது மனம் திருந்துங்கள். நீங்கள் ஆட்சிக்கு வரீங்களோ இல்லையா, அட்லீஸ்ட் அந்த கட்சியாவது இருக்கும். இல்லை உங்கள் பிடிவாதம் தான் முக்கியம் அப்படின்னா அந்த கட்சியும் க்ளோஸ். இதுக்கு மேலே நான் சொல்ல விரும்பவில்லை.